வணக்க மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோனா, மாலை நேர சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, மினி போண்டா செய்ய போகிறோம். அது நான் செய்யலை, எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்து நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, போண்டா வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. சின்ன போண்டாவாக போட்டு பிணைஞ்சு சின்ன போண்டாவாக போடுறேன் பாருங்கள். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அப்புறம் இதெல்லாம் போட்டு சின்ன போண்டாவாக போட்டு பாருங்கள். மாவு போட்டுருக்கிறேன். இங்கே பாருங்க, கொத்தமல்லி தலையுமே வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே போட்டிருக்கறேன். நான் சும்மா சாயங்காலம் குழந்தைகளுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு இது செய்கிறோம். நான் ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு 4 வெங்காயம் எடுத்து போட்டிருக்குறோம். 35 ரூபா பேக்கெட் சத்தி மாவில் வந்து நாங்கள் 1.5 பேக்கெட் போட்டிருக்குறோம். அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமே எடுத்துருக்குறோம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு 50 கிராம் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிருக்குறேன். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை கொஞ்சம் சன்னமாக அரிஞ்சு போட்டோம்னா வாய்க்கு தெரியாத அளவுக்கு போடணும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது சாயங்கால நேரம் குழந்தைகளுக்கு வகுத்துக்கு குழந்தைக்கு அதை வீட்டில் செஞ்சு கொடுக்குறதுனால குழந்தைகளுக்கும் வகுத்துக்கு ஒன்றும் பண்ணாது. ஏதோ சாயங்காலம் அந்த குழந்தைகளும் வந்து அதை இதை வாங்கி கொடு, எதை வாங்கி கொடு, கடையில் ஒரே தொந்தரவு பண்ணுதுங்க. அதனால் சாயங்காலம் டீ டைமுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்தோம். ஆளுக்கு 2 பெரியவங்களும் சாப்பிடலாம், சின்னவங்களும் குழந்தைங்களும் சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, கொத்தமல்லியெலாம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா கலக்கிக்கிங்க. தண்ணி லைட்டாக ஊற்றி கலக்கிக்கிங்க. நீங்கள் உப்பு இதெல்லாம் போட வேண்டாம். நீங்கள் சத்தி பஜ்ஜி மாவு வாங்கினீங்கன்னா போதும், அதிலே உங்களுக்கு உப்புலாம் இருக்கும். உப்பு பத்தலைன்னா லைட்டாக கடைசியாக போட்டுங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக போட்டுக்குங்க. நீங்கள் பாட்டுக்கு உப்பு போட்டுறாதீங்க, ஏன்னா உப்பு அதிலே இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ஓரளவு மீடியமாக இப்படி கலக்கிக்கிங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஜ்ஜி போட ஆரம்பிக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மாவில் பாருங்கள், மாவுலாம் ரெடி பண்ணியாச்சு. வெங்காயம்லாம் போட்டு ரெடியாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் வந்து காயுது, அடுப்பில் சட்டியில் காயுதா. காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் காயுதான்னு பார்க்குறதுக்கு நம்ம லைட்டாக அப்படி போட்டு பார்க்கணும். பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காயாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது பாருங்கள். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பொரிஞ்சுதுன்னா ஓகேன்னு அர்த்தம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஓகே வாங்க, இப்போ மாமா போண்டா போட்டுக்கலாம் வாங்க. நம்ம போண்டா போட ஆரம்பிக்கலாம் வாங்க. பாருங்கள், எண்ணெய் வச்சுருக்கிற காய் இருக்குது, காஞ்சிருச்சு. வாங்க நம்ம இப்போ போண்டா போட ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா யாருங்க போண்டா போடுறோம் பாருங்கள். இந்த மாதிரி சின்னதாக அப்படி போட்டுக்குங்க. நீங்கள் வந்து கடையில் வாங்கி இந்த மாதிரி மாவு வாங்கி போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயே உங்களுக்கு பெருங்காயம் எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க. உப்பு எல்லாமே இருக்கும் அதுலேயே. உப்பு வந்து பார்த்து போட்டுக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து எண்ணெய் காய்தான்னு பார்க்குறக்காக சின்னதாக போட்டோம்லங்க, அதிலே பார்த்தீங்கன்னா உப்பு தெரிஞ்சிடும் போட்டுருக்குற அந்த பலகா. ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக உப்பு போட்டுக்குங்க, ரொம்பலாம் போடாதீங்க, பார்த்து செக் பண்ணி போட்டுங்க. ஏன்னா இந்த பஜ்ஜி மாவுலேயே உப்பு இருக்கும் பார்த்துங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி போட்டு விட்டு பொரிச்சு எடுத்தால் செமையாக இருக்கும் பாருங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகாக வந்துருக்கா. மாவு வாங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அது இதுன்னு போட்டு செய்கிறக்கு இந்த மாதிரி மாவு வாங்கிட்டு போயிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும் மொத்தம். நீங்கள் வந்து கடல மாவு வீட்டில் வந்து கடல மாவுலாம் போட்டு பண்ணுறக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வாங்கினா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் உங்களுக்கு பெருங்காயிலேருந்து எல்லாமே போட்டுருப்பாங்க, உப்புலேருந்து எல்லாமே. நீங்கள் வாங்குறீங்க, வெங்காயம்லாம் அரிஞ்சு போடுறீங்க, கொத்தமல்லி போடுறீங்க, கருவேப்பிலை போடுறீங்க, தேவைன்னா பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்குங்க. போட்டு இந்த மாதிரி போண்டா மாதிரி சுட்டு எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சுது. எண்ணெய் நல்லா வடிச்சுக்குங்க. எண்ணெய் வந்து நல்லா வடியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு இன்றைக்கி சூப்பரான போண்டா ரெடி. இதில் நீங்கள் பஜ்ஜி, நான் சொல்கிற மாதிரி பஜ்ஜியும் போட்டுக்கலாம். எல்லாமே போண்டா, உருளைக்கிழங்கு போண்டா எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சூப்பரான உங்களுக்கு வெங்காய போண்டா ரெடி. மினி வெங்காய போண்டா செமையாக இருக்கும். பக்கோடா மாதிரியும் இருக்கும். போண்டான்னு சொல்லுவாங்க, பக்கோடான்னு சொல்லலாம். நம்ம வந்து சொல்கிறது வந்து மினி போண்டா இது பேர். பாருங்கள், மினி வெங்காய போண்டா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அவ்வளோதான். இனி மீதியெல்லாம் எங்கள் ஒய்ஃப் போடுவாங்க பாருங்கள்.
போதும். இப்போ உப்பு பத்து சொல்லி உப்பு மறுபடியும் போட்டிருக்கிறோம். கலந்து நல்லா கலக்கிறாங்க பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் மறுபடியும் இந்த மாதிரி போட்டு நம்ம எடுத்துட்டா முடிஞ்சுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஈவினிங் நேரம் ஈவினிங் நேரம் ஸ்நாக்ஸ் இது பாருங்கள் எப்படி இருக்கு. குழந்தைங்களுக்கு வெளியிலேருந்து வாங்கி கொடுக்குற ஐட்டமை விட நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஏதோ ஒன்று சின்ன செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஓகே, இதில் எல்லாமே இருக்குது. வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடலை எல்லாம் இருக்கிறதுனால இது ஒரு சத்து குழந்தைங்களுக்கு. இது ஒரு ஜீரணமாகிற டக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. வாங்க நான் சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க நம்ம போண்டாவை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். சாருங்க, அல்டிமேட்டாக இருக்குது பாருங்க. இது வந்து டீ கடையில் இப்போ போடுறாங்க புதுசாக. நினைப்பீங்க டீ கடையில் வந்து புஷ்ஷுன்னு இருக்குது, ஏன் இது வந்து புஷ்ஷுன்னு இல்லைன்னு நினைப்பீங்க. சோடா அதிகமாக போடுவாங்க, அதெல்லாம் புஷ்ஷுன்னு வருது. அதெல்லாம் போட்டால் ரொம்ப கெடுதல். நம்ம வந்து நேச்சுரலாக பண்ணிட்டு போயிடலாம். ஏன் போயிட்டு குழந்தைங்களாம் சாப்பிட்றதில்ல. அல்டிமேட்டாக இருக்குது. சின்னதாக இருக்குது பாருங்க, அழகாக இருக்குது. இப்போ பெரிய வெங்காயம் போட்ட மாதிரி பாதி பெரிய வெங்காயம் பாதி சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்திங்க. இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். இது மாதிரி குழந்தைங்க ஈவினிங் நேரம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாயந்தர நேரத்தில் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் மாவு வாங்கி செஞ்சு பாருங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி ஷார்ட் பார்சல் எப்படிங்க. எப்படி பாப்பா இருக்குது? அருமையா பண்ணிடுவாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா சொன்ன மாதிரி நீங்களும் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க, பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. பாய் பாப்பா, பாய் சொல்லு. பாய்.